வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சி ஜிடி இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம், ஷார்ட் வீடியோவாக. இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதே எஸ்எஸ்சி ஜிடிக்கான 2025க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களா, அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தினா ஃபுல் டீட்டெயிலுமே பார்க்கலாம். அப்படியே நோட்டிஃபிகேஷனை நான் உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் எஸ்எஸ்சி ஜிடின்னு என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இந்த டைம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன ஜாப் இருக்குது, அதுக்கு என்னென்ன வேகன்சி, எவ்வளோ வேகன்சி இருக்குது, யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம், இதுக்கான சேலரி என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். அது கூடவே நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கும் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் எஸ்எஸ்சி ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன். இது அஃபிஷியல் வெப்சைட்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் வேணுனாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, டவுன்லோட் பண்ணிவிட்டு. ஃபஸ்ட்டு இந்த பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இந்த அப்ளிகேஷன் டேட் எப்போ ஓப்பன் ஆச்சு, எப்போ க்ளோஸ் ஆகுது, இந்த கரெக்ஷன் விண்டோ எப்போ நடக்கும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுன்னு பார்த்தோன்னா 1/12/2025 இந்த டிசம்பர் 1லேருந்து எப்போ லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோன்னா 31/12/2025 டிசம்பர் 31 தான் லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷனில் ஏதாவது ஃபால்ட்டாக நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட் எப்போன்னு பார்த்தோன்னா 8/1/2026 நெக்ஸ்ட் ஜனவரியில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். இதில் ஒரே ஒரு லெவல் தான் டெஸ்ட் இருக்கும். எக்ஸாம் சிபிடி ஒரு லெவல் தான். அது ஃபெப்ரவரி டு ஏப்ரல் வரைக்கும் நடக்கும்னு கொடுத்துருக்காங்க. 2026 தான் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எஸ்எஸ்சி ஜிடியில் 25,000 வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாலும் அதில் என்னென்ன போஸ்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிஎஸ்எஃப் பார்த்தோன்னா அதுக்கு 616 வேகன்சியும், சிஐஎஸ்எஃப்க்கு 14,595 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அப்படி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே ஒவ்வொரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி எல்லாமே டென்டேட்டிவ் தான். இது இன்னுமே எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் 3 இயர்ஸாகவே அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்ததை விடையுமே எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த எஸ்எஸ்சி ஜிடினா ஒன்றும் இல்லை, இது பேராமிலிட்ரி தான். அதாவது மிலிட்ரி போக முடியாத இடத்துக்கு ஃபஸ்ட்டு போகிறது அந்த இடத்துல மிலிட்ரியோட தேவை இருக்குது அப்படின்ற போது பேராமிலிட்ரி தான் அதில் போய் ஃபஸ்ட்டு நிற்பாங்க. அதுதான் முக்கால்வாசி இந்த சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப் இவங்கெல்லாம் இந்த மாதிரி டியூட்டி தான் பார்ப்பாங்க. அதில் சிஐஎஸ்எஃப்னு கொடுத்துருக்கல, அது மட்டும் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி கார்டுக்கு வருவாங்க. நெக்ஸ்ட் எஸ்எஸ்பின்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குல்ல, அது ஹைலி குவாலிஃபைட் பர்சன் மட்டும். அதாவது நிறைய கட் ஆஃப் ஹை ரேஞ்ச் வைக்கிறவங்க தான் எஸ்எஸ்பி எடுக்க முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களுக்கு டெல்லியில் தான் ஒர்க் இருக்கும். இப்போதைக்கு இந்த ஃபோர்ஸை பற்றி இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் போதும். டோட்டலாக எவ்வளோ வேகன்சி பார்த்தோன்னா 25,487 வேகன்சி. இந்த வேகன்சி அரௌண்ட் 35,000 கிட்ட கூட மாறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ வேகன்சி பார்த்தாச்சு. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த அளவுக்கு நமக்கு 18 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 23 வயசுக்கு மேலே 24, 25 ஆயிடுச்சு, நம்ம அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டோன்னா அப்படி கிடையாது. இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே உண்டு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸும், ஓபிசியாக இருந்துச்சுன்னா, அதாவது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருமே ஓபிசியில் தான் வருவீங்க. இதுக்கு கண்டிப்பான முறையில் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணும். எஸ்சி எஸ்டியை தவிர்த்துட்டு மற்ற எல்லாருமே ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. இது நார்மலாக நம்ம டிஎன்இ சேவையில் அப்ளை பண்ணாலே நமக்கான ஓபிசி சர்டிஃபிகேட் கிடச்சிரும். டிஎன்இ சேவைனா அது ஒரு வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே ஓபிசி சர்டிஃபிகேட் நம்ம வாங்கிடலாம். மற்றபடி நார்மலாக இ சேவை மையத்திலே போய்ட்டு நீங்கள் கேட்டாலுமே ஓபிசி சர்டிஃபிகேட் கிடச்சிரும். தமிழகத்தில் எஸ்சி எஸ்டியை தவிர்த்துட்டு மற்ற எல்லாமே ஆல் ஓவராக எல்லாருமே ஓபிசியில் தான் வருவீங்க. ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. விடோஸ்க்கு, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு அப்படின்ற எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும்னா இதை செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நான் அப்ளை பண்ணும்போதே நம்மளோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாலே அதிலே கொடுத்துரும். இவ்வளோ ஏஜ் இருக்குது, இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணுமா வேண்டாமா அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே அப்ளிகேஷனில் நமக்கு தெரிஞ்சிடும். நான் அப்ளிகேஷன் வீடியோமே, இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் வீடியோமே உங்களுக்கு வேணும்னா நான் கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அப்படி அப்ளிகேஷன் வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, அந்த மாதிரி அப்ளிகேஷன் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்குமே வீடியோ மேக் பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுமே கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு 1/1/2026க்கு முன்னாடி நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. வெறும் 10th மட்டும் முடிச்சிருந்தாலே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் 10th 12th எனி டிகிரி யாருனாலுமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸாமுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ரீசனிங்,
மேக்ஸு, ஜிஎஸ் இதில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வந்து கிராக் பண்ணிடலாம் இந்த எக்ஸாமெல்லாம். நெக்ஸ்ட்டு இந்த ஜாபுக்கான எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, எக்ஸாமை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து தமிழ், இங்கிலீஷ் அது மாதிரி ஒரு 13 லாங்குவேஜ்லையுமே எழுதிக்கலாம். எக்ஸாமுமே ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸாமில் வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி இந்த 4 பார்ட்டுமே வந்து ஒரு எக்ஸாமாக இருக்கும். இது வந்து 1 ஹவர் இந்த 4 பார்ட்டுமே கொடுப்பாங்க. 1 ஹவரில் வந்து செக்ஷனல் டைமிங்லாம் கிடையாது. நீங்கள் ரீசனிங், மேக்ஸ் நல்லா செய்வீங்கன்னா அதுக்கு வந்து ஃபுல் டைமே முக்கால்வாசி டைம் அதுக்கு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ், ஜிஎஸ்க்குமே எடுத்துக்கலாம். இதில் வந்து தனித்தனியாக இது மேக்ஸ் முடிக்க இவ்வளோ டைமு, ரீசனிங் முடிக்க இவ்வளோ டைம் அப்படின்லாம் செக்ஷனல் டைமே கிடையாது. ஸோ வந்து நல்லா ரீசனிங், மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க அதை போட்டாலே வந்து மைனஸ் மார்க் போடாமல் அதை போட்டாலே வந்து நல்லா வந்து ஸ்கோர் பண்ணலாம். மைனஸ் மார்க்னால் ஒன்றும் இல்லை, எந்தெந்த கொஷின் வந்து நீங்கள் தப்பாக அட்டன் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து மார்க் போகும். அது கூடவே 4 கொஷின் தப்பாக அட்டன் பண்ணிட்டா கரெக்டான கொஷின்லேருந்து ஒரு மார்க் போயிடும். இதுதான் வந்து மைனஸ் மார்க்கு. ஏன் நான் வந்து மேக்ஸ், ரீசனிங் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தோன்னா, மேக்ஸில் 20 கொஷின், ரீசனிங்கில் 20 கொஷின், அது ரெண்டுத்துலேயுமே வந்து ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க். அப்போது வந்து இதில் 20 அதில் 20 கரெக்டாக போட்டாலே 80 மார்க் வந்துடும். இது வரைக்கும் ஓபிசிக்கு வந்து 80 மார்க் கட் ஆஃப் வந்ததே கிடையாது. மிஞ்சு போச்சுன்னா 75, அதுவுமே கிடையாது. 65க்குள்ளே தான் வந்து ஓபிசிக்கு கட் ஆஃப் வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்து இது ரெண்டுத்துலையும் எந்த மைனஸ் மார்க்கும் போடாமல் போட்டிங்கனாலே 75 மார்க்குக்கு மேலே எடுத்துடலாம். இது வரைக்கும் வந்து ஓபிசிக்கு வந்து 75க்கு மேலே வந்து கட் ஆஃப் போகலை. ஸோ வந்து 60, 65 தான் வந்து ஹை கட் ஆஃபே. அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸி. 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா வந்து ஓபிசி கேர்ள்ஸ்க்குலாம் 35 மார்க் தான் கட் ஆஃபே வச்சுருந்தாங்க. 35, பாய்ஸ்க்கு வந்து 42 இவ்வளோ தான் கட் ஆஃப் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒவ்வொரு வருஷம் ஆக ஆக தான் இவ்வளோவே கூடியிருக்கும். மேக்ஸிமம் வந்து 60 தான் இது வரைக்குமே கட் ஆஃப், ஹை கட் ஆஃபாகவே இருந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது கூடவே நீங்கள் வந்து என்சிசியில் வந்து சி சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட், பி சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. என்சிசியில் சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 5%, பி சர்டிஃபிகேட்டுக்கு 3%, ஏ சர்டிஃபிகேட்டுக்கு வந்து 2% வந்து மார்க்கும் தரப்போகிறாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுக்கீங்களோ அதுலேருந்து வந்து 2% மார்க் வந்து உங்களுக்கு தருவாங்க. இது கூடவே வந்து நார்மலைசேஷன் மார்க்குமே இருக்கும். நார்மலைசேஷன்னா வந்து ஒன்றும் கிடையாது. உங்கள் ஷிஃப்ட்டில் வந்து நல்ல ஹை ஸ்கோர் எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புலையும், யார் நிறைய பேர் வந்து லோ ஸ்கோர் எடுத்திருக்காங்கன்னா அது எல்லாத்தையுமே வந்து கேல்குலேட் பண்ணி உங்கள் ஷிஃப்ட்டுக்கு ஒரு நார்மலைசேஷன் மார்க் தருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 70 மார்க்னா நார்மலைசேஷனில் உங்களுக்கு வந்து 65 மார்க்கும் ஆகலாம், 69 ஆகலாம். ஆனால் இது வரைக்கும் நார்மலைசேஷனில் குறைஞ்ச மாதிரி நான் கேள்விப்பட்டது கிடையாது. முக்கால்வாசி வந்து 60 எடுத்தீங்கன்னா 65 மார்க் இப்படி தான் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் தான் தருவாங்க. அது பேர் தான் வந்து நார்மலைசேஷன் மார்க்கு. அது கூடவே உங்களுக்கு வந்து என்சிசியில் சி சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட், பி சர்டிஃபிகேட் இதுவும் வச்சுருந்தீங்கன்னா மார்க் வந்து எக்ஸ்ட்ரா கூடும். நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஹவு டு அப்ளை அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு யூஸ் ஆகும். எப்படிலாம் அப்ளை பண்ணலாம், நம்மளோட ஃபோட்டோ எந்த லெவலில் இருக்கணும், எந்த வித்தில், எந்த ஹைட்டில் இருக்கணும் அப்படின்றது தான் கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது ஸ்பெக்ஸ் போட்டிருக்கக்கூடாது, ஃபோட்டோவில் வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கக்கூடாது, இந்த மாதிரி டீட்டெயில் தான் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓடிஆர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் லாகின் பண்ணலாம், அதையும் லாகின் பண்ணிக்கோங்க அப்படின்ற டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனாக நம்ம சொன்ன மாதிரி எக்ஸாம் வந்து ஒரு லெவல் எக்ஸாம் தான். ஃபிசிக்கல் கண்டிப்பாக இருக்குது. இது வந்து ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் இருக்கும். அந்த ஃபிசிக்கல் பற்றின டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. ஹைட் மெஷர்மெண்ட்டு, நெக்ஸ்ட் வந்து ரன்னிங், இதெல்லாம் வந்து எவ்வளோ எந்தெந்த செகண்ட்ஸ்க்கு, எந்தெந்த மினிட்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் ரன்னிங் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிஇடி கொடுத்துருவாங்க, ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட்டு. ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ரன்னிங் இருக்கும். ரன்னிங் வந்து மெயிலுக்கு எவ்வளோன்னு பார்த்தோன்னா 5 கிலோமீட்ரு 5 கிலோமீட்டர் வந்து 24 மினிட்டில் வந்து முடிக்கணும். அது இது ஃபீமேலாக இருந்தோன்னா 1.6 கிலோமீட்ரு 8.5 மினிட்ஸில் முடிக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அது கூடவே வந்து கீழே யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா லடாக்கில் இருக்கவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லடாக்கில் இருக்கவங்களுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. லடாக்கில் இருக்க மெயிலாக இருந்தீங்கன்னா அது வந்து 1.6 கிலோமீட்டர் 7 மினிட்ஸ்லேயும், ஃபீமேல் வந்து 800 மீட்டரை 5 மினிட்ஸ்லேயும் முடிச்சிருக்காங்க. மற்றபடி எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது தான் வந்து ரன்னிங்கான ஸ்பீடு அண்ட் கிலோமீட்ரு. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து ஹைட் மெஷர்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஹைட் மெஷர்மெண்ட் பொறுத்தளவுக்கு நீங்கள் மெயிலாக இருந்தீங்கன்னா 170 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணும், ஃபீமேலாக இருந்தீங்கன்னா 157 சென்டிமீட்டருக்கு வந்து மேலே இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எஸ்எஸ்சி ஜிடியை பொறுத்தளவுக்கு இந்த ஹைட்டு மெஷர்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் இப்போ வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி உள்ளே போனீங்கனாலுமே காலையிலே வந்து ஃபிசிக்கல் வைப்பாங்க. அந்த காலையில் டைம்லேயே ஃபிசிக்கலில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரன்னிங் ஓடுறதுக்கு முன்னாடியுமே உங்களுக்கு வந்து ஹைட்டு தான் செக் பண்ணுவாங்க. ஹைட்டில் கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் ரன்னிங்கே அலோவே பண்ணுவாங்க. ஸோ வந்து ஹைட்டு கரெக்டாக இருக்கணும். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது பெருசு கிடையாது. ஹைட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு உங்களை உள்ளே அலோவே பண்ணுவாங்க. நீங்கள் ரன்னிங் எவ்வளோ ஸ்பீடாக பண்ணாலும் பரவாயில்ல, ரன்னிங் முடிச்சுட்டு ஹைட்டு பார்த்துக்கலாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே வந்து கேமராவில் வந்து ஓடிட்டே தான் இருக்கும். ஸோ வந்து ஒவ்வொரு செகண்ட்ஸுமே வந்து கரெக்டாக வந்து பார்ப்பாங்க.
1 சென்டிமீட்டருக்கு கூட யாரையும் வச்சு நம்ம வந்து எக்ஸ்கியூஸ் கேட்கவே முடியாது. ஏன்னா வந்து ஒரு ஃபிசிக்கல் நடக்குன்னா அதுக்கு முன்னாடியே வந்து எல்லாருமே ஒருத்தர் மட்டும் வந்து நமக்கு அளக்க மாட்டாங்க. ஒரு 10 பேர் அதில் நின்று அதில் கேமரா வச்சு இதெல்லாம் பண்ணி தான் வந்து அதுவுமே வந்து யாரும் அளக்க மாட்டாங்க. டிஜிட்டலாகவே காமிச்சிரும் நம்மளோட ஹைட் என்ன, நம்மளோட வெயிட் என்ன. இது 2த்துமே கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு உள்ளே அனுப்புவாங்க ரன்னிங்க்கே. நெக்ஸ்ட்டு எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் வந்து ஹைட்டில் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நல்லா ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்படியும் உங்களுக்கு வந்து அதில் டவுட் இருந்துச்சுன்னா மட்டும் கமெண்ட் கேளுங்க. கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கேளுங்க. நான் அதுக்கு ரிப்ளையாக வந்து வீடியோ போடுறேன். அப்படி இல்லைன்னா கமெண்ட்லேயே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் படி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா எக்ஸாம் சென்டர் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிவிட்டு எங்கே போய் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு ரீஜனுக்குமே கொடுத்துருப்பாங்க. சென்ட்ரல் ரீஜன், ஈஸ்டர்ன் ரீஜன், சவுத் ரீஜன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து சவுத் ரீஜன் வந்து 8th நம்பரில் செக்ஷன் 8ல் கொடுத்துருக்காங்க. சீரியல் நம்பர் 8ல் வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கவங்கலாம் வந்து எங்கெங்கே எக்ஸாம் சென்டர் இருக்குது அப்படின்றத. நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் இந்த இடங்கள்லாம் வந்து கிருஷ்ணகிரி இந்த இடங்கள்லாம் வந்து எக்ஸாம் சென்டர் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு நியர்பையாக இருக்க எக்ஸாம் சென்டருக்கான கோடையும் பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கோயம்புத்தூர்னா 8202 இதான் வந்து எக்ஸாம் சென்டருக்கான கோடு. இதெல்லாம் தெளிவாக செக் பண்ணிவிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இவங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே www.sscsr.government.in இது வந்து சவுத் ரீஜன் எஸ்எஸ்சிக்கான சவுத் ரீஜனுக்கான வெப்சைட்டு. இதையுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க தொடர்ந்து. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் பற்றி நான் சொல்லாமல் விட்டேன். செஸ்ட் மெஷர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து நார்மலாக எக்ஸ்பெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 76 எக்ஸ்பெண்ட் ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட்லாம் அதெல்லாம் தேவை கிடையாது. இது வந்து மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான். நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க 2த்துமே வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு கிடையாது. ஜம்மு காஷ்மீர் அண்ட் வந்து மிசோரம், நாகாலாந்து அந்த மாதிரி வந்து யூனியன் டெரிட்டரிக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிறது தான் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு. 76 வந்து நார்மலாக இருக்கணும். எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா 5 சென்டிமீட்டர் வேணுன்றதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா நார்மலாக வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ மார்க் வந்து நெகட்டிவில் போகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது கூடவே வந்து மால் ப்ராக்டிஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மால் ப்ராக்டிஸ்க்கு எத்தனை இயர்ஸ் வந்து எக்ஸாம் எழுத முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. மால் ப்ராக்டிஸ்னால் ஒன்றும் இல்லை வந்து நம்ம வந்து பிட் அடிக்கிறோன்னு சொல்லுவோம்ல அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பிட் அடிக்கிறது அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வந்து அன்வான்டாக டாக்ஸு அது மட்டும் இல்லாமல் யார்கிட்டயும் வந்து கொஷினுக்கு ஆன்சர் கேட்குறது இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அது பேர் தான் மால் ப்ராக்டிஸ். இந்த மால் ப்ராக்டிஸ் பண்ணால் எத்தனை இயர் ஒவ்வொரு மால் ப்ராக்டிஸ்க்கும் ஒவ்வொரு விதமான மால் ப்ராக்டிஸ்க்கும் ஒவ்வொரு விதமான பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் வரைக்குமே வந்து எக்ஸாம் எழுத முடியாமல் போகும். நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து எப்படி லாகின் பண்ணுறது, உங்களோட லாகின் ஐடி அண்ட் வந்து பாஸ்வேர்டு ஓடிஆர் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே அவங்க தெளிவாக வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோடையே கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா புதுசாக ஓடிஆர் அப்ளை பண்ணுறதா இருந்தாலுமே வந்து தெளிவாக வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் சரி அப்படி இல்லைனா ஓடிஆர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போதும் சரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் கேளுங்க. நான் அதுக்கு வந்து தனியாக வீடியோனாலும் மேக் பண்ணி போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னுமே எனக்கு வந்து எஸ்எஸ்சி ஜிடினா என்னென்னு தெரியல, இதை பற்றி இன்னுமே எனக்கு டீட்டெயில் தெரியணும் அப்படின்னு கேட்டாலுமே வந்து நீங்கள் கமெண்டில் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏஜ் லிமிட் முடிஞ்சிருச்சா முடியலையா அப்படின்றதுல நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். உங்களுக்கு நான் சொன்னது வந்து தெளிவாக புரியலைன்னா கண்டிப்பாக வந்து வீடியோவில் வந்து கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். எனக்கு இவ்வளோ ஏஜ் இருக்குது நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்றதுல சில பேருக்கு இன்னும் டவுட் இருக்கும். எவ்வளோ தான் வீடியோ பார்த்தாலுமே வந்து அவங்களுக்கு டவுட் இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் வந்து கமெண்டில் கேளுங்க. நான் அவங்களுக்கு வந்து செப்பரேட்டாகவே வந்து ரிப்ளை பண்ணுறேன் கமெண்ட்லேயுமே. அவ்வளோதான். இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க எல்லா இம்பார்ட்டண்டான விஷயத்தையுமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் அதை வந்து நான் தெளிவாக சொல்லலை. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தளவுக்கு விமன்ஸ் எந்த கேட்டகரியை சேர்ந்த விமன்ஸ்க்கு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டில் மேல் கேண்டிடேட்டை தவிர்த்துட்டு மற்ற எல்லா மேல் கேண்டிடேட் எல்லாருக்குமே வந்து 100 rupees வந்து எக்ஸாம் ஃபீஸும், ஃபீமேல் கேண்டிடேட் எந்த கேட்டகரியை சேர்ந்தவங்களாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸே கிடையாது. எக்ஸாமும் வந்து தமிழ் எழுதிக்கலாம். ஸோ வந்து எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது, எக்ஸாம் தமிழ் எழுதிக்கலாம். கேர்ள்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. சிஐஎஸ்எஃப்க்கும் வந்து ஏன்னா வந்து கேர்ள்ஸ்க்கு ரொம்ப சேஃப்டியான ஃபோர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா எஸ்எஸ்சி ஜிடிலே வந்து சேஃப்டியை சொல்கிறத விடையுமே வந்து கம்ஃபர்டபுளான ஃபோர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து சிஐஎஸ்எஃப் தான். அந்த சிஐஎஸ்எஃப்பில் தான் வந்து அதிகமான வேக்கன்சியுமே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 10th முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து தமிழில் தான் வந்து எனக்கு எக்ஸாம் எழுத தெரியும், எனக்கு ஆன்லைன் எக்ஸாம்லாம் இங்கிலீஷில் எனக்கு வாசிக்க தெரியாது, எனக்கு அது வந்து அதை பார்த்தாலே ஒரு பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தமிழ்லேயுமே நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். எக்ஸாம் ஃபீஸுமே வந்து கேர்ள்ஸ்க்கு கிடையாது. பசங்களை பொறுத்தளவுக்கு வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டை தவிர்த்துட்டு மற்ற எல்லாருக்குமே வந்து
100 எக்ஸாம் ஃபீஸும் வைக்கிறாங்க. ஸோ வந்து இது வந்து சூப்பரான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான். இது மாதிரி 25,000 35,000 அப்படின்ற வேகன்சிலாம் வந்து வேறு எதுலையுமே வராது. எஸ்எஸ்சி ஜிடியில் மட்டும்தான் வந்து இவ்வளோ வேகன்சி கொடுத்துருப்பாங்க. மற்ற எல்லா டிஃபென்ஸ் ஃபோர்ஸாக இருந்தாலுமே சரி 10,000க்குள்ளே தான் கொடுப்பாங்க. எஸ்எஸ்சி ஜிடியை பொறுத்தளவுக்கு மட்டும்தான் இவ்வளோ வேகன்சி கொடுப்பாங்க. ஸோ வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக 10th முடிச்சிருந்தவங்க கூட இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம், அட்டன் பண்ணி கூட பார்க்கலாம். நல்ல ஸ்கோர் வந்து ஸ்கோர் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி மேக்ஸ் அண்ட் ரீசனிங் இது ரெண்டுத்துலேயுமே வந்து 20க்கு 20 அட்லீஸ்ட் வந்து இதில் 18 அதில் 19 போடுற அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும். எக்ஸாமில் கட் ஆஃபே நீங்கள் கிளியர் பண்ணி வெளியே வந்துடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலுமே அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடியை பற்றி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுறேன் அடுத்தடுத்த எஸ்எஸ்சி ஜிடியை பற்றின அப்டேட்டான நியூஸ் உங்களுக்கும் வரும். இந்த வீடியோவில் நான் சொன்ன டீட்டெயிலாம் வந்து உங்களுக்கு புதுசாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எஸ்எஸ்சி ஜிடிக்கு படிச்சுட்டு இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் இந்த டீட்டெயில் நீங்கள் சொல்லுங்கள். அப்படியும் இல்லைனா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இதை மாதிரி எஸ்எஸ்சி ஜிடின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றதையுமே வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.